காலையில் மணி 7 ஆகுதுங்க. வானம் பாருங்கள், இன்னுமே இருட்டடிச்ச மாதிரி தான் இருக்குது. வானத்துக்கே இந்த நிலைமைனா நம்மளுக்கு அந்த அலாமோட தலையில் எத்தனை தடவை தட்டுனாலும் மண்டே சண்டே ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ எந்திரிச்சு வந்துட்டேங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் செஞ்சு ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க. அதை செஞ்சே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆரூர் இன்னைக்கு நர்சரியிலேருந்து வந்ததுமே ஜிபிக்கு போகணுங்க, தடுப்பூசி போடுறக்கு. யூகேல இருக்கிற எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாலுமே அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போக முடியாதுங்க. உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சினா கூட லோக்கல் ஜிபிஸில் காலையில் நேரத்தில் ஃபோன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சேம் டே அப்பாயின்மெண்ட்டோ இல்லை நெக்ஸ்ட் டே அப்பாயின்மெண்ட்டோ கிடைக்கும். ரொம்ப சிவியரான எமர்ஜென்சிக்கு மட்டும்தாங்க நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ண முடியும். அங்கே மட்டும்தான் டைரெக்டாக உங்களை உள்ள அட்மிட் பண்ணுவாங்க. அப்புறம் ஜிபியுமே சாட்டர்டே சண்டே லீவ் தாங்க. அந்த டைமில் எமர்ஜென்சினா மட்டும்தான் பெரிய ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அங்கே இருக்கிற ஸ்டாஃப்மே நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க. நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ தான். ஏதாவது மெடிசின்ஸ் வாங்கினோம்னா அதுக்கு மட்டும் தான் நம்ம பணம் கட்டுற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைக்கு வந்தால் நம்ம ஃபார்மசிலேயே தான் மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கணும். கொஞ்சம் சீரியஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜிபிவே அப்ரோச் பண்ணணும். இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலோட பெரிய பின்னடைவு என்னன்னாங்க, அதனோட வெயிட்டிங் டைம் தான். 2 வாரத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கூட ஆகுங்க. பேசிகிட்டே போய் ஜிபியில் வேக்சின் போட்டாச்சுங்க. இன்றைக்கி 2 வேக்சின் எங்களுக்கு. நாங்கள் அந்த சளி காய்ச்சல் மாதிரி சின்ன சின்னதுக்கெல்லாம் ஹோமியோ மருந்து ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுவோங்க.